Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajmain. Ila yaumiddin. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அவனால் படைக்கப்பட்ட அனைத்து இறை தூதர்கள் நபிமார்கள் மீதும் நம்முடைய இறுதி தூதராக வந்த நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள், தோழர்கள், சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவர்கள் வழிவந்த அனைவர்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மிகச்சிறந்த இபாதத்தை முடித்துவிட்டு நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கடமை. அந்த கடமையை நமக்கு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்பு இருந்த சமுதாயத்திற்கு வழங்கியதை போன்றே உங்களுக்கும் நான் நோன்பை கடமையாக்கின்றேன் என்று சொல்லி காண்பிக்கிறான் அல்லாஹ். அப்போ நமக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்துக்கு நோன்பு எப்படி இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு வழிப்படுத்தி கொடுத்துருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், சஹர் செய்யணும், இஃப்தார் வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மாதிரி அந்த கடமையை நம்ம செய்கிறோம். இந்த மாதம் அருள் நிறைந்த மாதம், கருணை மிக்க இறைவன் நமக்கு வாரி வழங்குகின்ற மாதம். அந்த மாதத்தில் ஒரு சிறந்த இபாதத்தை முடித்துவிட்டு, லைல் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகையை முடித்துவிட்டு, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், நெருக்கி நம்ம ரமலானோட இறுதிக்கு வந்துட்டோம். இனி ஓரிரு நாட்கள் தான். ஒரு சங்கடமான மனசுக்கு உண்மையிலேயே நம்ம இதை எதிர்நோக்கி இருந்து இந்த இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மனசுக்கு ஒரு சங்கடங்கள் இருக்கக்கூடிய நேரம். சந்தோஷம் இருக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரமலான் நம்ம விட்டு போக போகுது அப்படிங்கிற ஒரு சங்கடம். அந்த வகையில் நம்ம இன்னும் இருக்கக்கூடிய ஓரிரு நாட்களில் நம்மளோட விவாதத்துக்களை முழுமைப்படுத்தணும். நம்ம இரவு தொழுகைகளின் ஒரு 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 ஒற்றைப்படைகளில் கடைசி 10 ஒற்றைப்படையில் நம்மளோட லைலத்துல் கத்ரை தேடிக்கணும்னு சொல்லும்போது, இங்கே மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், இங்கே 10 நாள் நம்ம இத்திகாஃப் இருக்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்க. இனி ஒரு நாட்கள் இருக்குது. முழுமையாக அவங்களோட இபாதத்துகளை, ஏன்னா அல்லாஹ்வோட பள்ளியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பயிற்சி கூடம். இது அந்த வகையில் அந்த பயிற்சியை நம்ம எடுத்துட்டு அந்த பயிற்சிப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறத தான் நோக்கம். 11 மாதம் நம்மளோட ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த ஒரு மாதம் நமக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்குறான். அந்த பயிற்சியை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட தாற்பயம். இப்போ அந்த வகையில் நீங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய இந்த 1-2 நாட்களும் இரவு முழுமையாக விழுத்திருந்து இபாதத்துக்களை செஞ்சு அல்லாஹ்வோட அருளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்தவனாக, இன்னைக்கு ஒரு தலைப்பு, தலைமைத்துவத்தின் பண்புகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு செய்திகள். ஏன்னா டைம் இல்லை, ஒரு 10-15 நிமிஷம் தான் நமக்கு டைம் அது. அதனால் உங்களுக்கு சில விஷயங்கள், உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சில ஞாபகம் மூட்டல், அவ்வளோதான். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சூரா அன்-நம்லில் சொல்லி காமிக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி சொல்லி காமிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தோம், நம்ம பெரிய ஆட்சியை கொடுத்தோம், அவங்களுக்கும் கொடுத்தோம், அவங்க தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க நீதி மிக்க ஆட்சி செலுத்தினாங்க, அதோடு சேர்த்து நன்றி உணர்வோடு இருந்தாங்க. அதுதான் அங்கே முக்கியம். நன்றி உணர்வு, அல்லாஹ்வுக்கு இறைச்சத்தோட நன்றி உணர்வோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போது தலைமைத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஓரிரு விஷயங்கள் சுலைமான் அவங்களோட வாழ்க்கையிலேருந்து சொல்லிட்டு நான் அப்படி ஒன் பை ஒன்னாக சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நாம அவங்களோட தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சிறந்த தலைவருக்கான இலக்கணத்தை குர்ஆன் சொல்லி காமிக்கிறது நமக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அறிவே அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு நுண்ணிய அறிவு வேணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஏற்கனவே அவங்களுக்கு அறிவு வழங்கப்பட்டதுக்கு அப்புறமேல அதிகாரம் வழங்கப்பட்டுச்சு. அப்போ அந்த அறிவும் அதிகாரமும் சேரும்போது அது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. அவங்க ஒரு பெரிய, அவங்களுக்கு ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுத்துருந்தான், பறவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொடுத்துருந்தான், எல்லாம் எல்லா விலங்குகள் பேசக்கூடிய தன்மையும் கொடுத்துருந்தான். அப்போ அவங்களோட ஜுனூத் அப்படின்னு சொல்லும்போது சாதாரண ஒரு நுண்ணறிவு அப்படின்னு சொல்லும்போது அவங்க படை போயிட்டு இருக்கும்போது ஒரு எறும்பு பேசுது, ஒரு பெண் எறும்பு பேசுது. சுலைமானும் அவருடைய ஜுனூதுகளும் அவங்களோட படைகள் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் மிதி போட்டுருவீங்க, உங்களுக்கு புதற்குள்ளே போயிடுங்க அப்படின்னு சொல்லுது. அது சுலைமான் அரசன் கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. அவங்க சிரிச்சிட்டு அவங்க படைகள் வழி நடத்துகிறாங்க. அந்த எறும்புகளுக்கு சேதம் இல்லாமல் கொண்டு போகிறாங்க. இப்போ அதுதான் அவங்க எறும்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்லாதனால தான் சின்ன சின்ன விஷயங்களை கொசுவை பற்றி சொல்லி காமிக்கிறான், எறும்பை பற்றி சொல்லி காமிக்கிறான், தேனியை பற்றி சொல்லி காமிக்கிறான். குர்ஆன்ல அற்பமான விஷயங்கள் இருந்தாலும் அதில் நமக்கு பாடங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியம். இந்த மாதம் இறைவனால் அருளப்பட்ட குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இது. குர்ஆன் நம்ம படிக்கிறோம். இப்போ சொல்லி காமிச்சாங்க, உஸ்தாத் சொல்லி காமிச்சாங்க. குர்ஆன் ஓதுறோம்.
தொழுகையில் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது இறைவன்ட்ட நம்ம பேசுகிறோம். நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். அது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். இதுக்கு முன்னாடி சமூகத்துக்கெல்லாம் கிடைக்கல. மூசா நபிக்கு கிடைச்சிச்சு, அது அவங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைச்சிச்சு அது. ஆனால் இப்போ நமக்கு ஒவ்வொரு பக்திலையும் நமக்கு அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குது. குரானை ஓதுறோம், அப்போ இறைவன் நம்மள்கிட்ட கேட்குறான். குரான்கிட்ட நம்ம பேசுகிறோம், குரான் ஓதி இறைவன்கிட்ட நம்ம பேசுகிறோம். தொழுகையில் இறைவன்கிட்ட பேசுகிறோம், இறைவன் நம்மகிட்ட பேசுகிறான் குரான் ஓதுற சமயத்தில். ஸோ நிறைய பாக்கியங்கள் நமக்கு இருக்கு. குரானை திருப்பி திருப்பி நம்ம படிக்கணும், பொருளுணர்ந்து ஓதணும். மாஷால்லா இப்போ ஒரு 90% இந்த மாதத்தில் நம்ம குரானை நம்ம படிச்சிருப்போம் நம்ம. ஆனால் குரான் நம்ம படிச்சுட்டு நன்மைகள் இருக்குது மாஷால்லா, அதில் ஒன்று தபாரக்கல்லா நிறைய, அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. ஆனால் குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்த ஸ்டேஜ். அப்போ குரானை வந்து பொருளுணர்ந்து ஓதி நம்ம அதில் ஒவ்வொரு விஷயங்கள், ஏன்னா நமக்கு படிப்பினைகள் திருப்பி திருப்பி சொல்லி, அதனால தான் அந்த சுலைமான் நபியோட வரலாறுகளை சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ். அப்போ தாவூதுக்கு அவங்க நீதி உணர்வோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட படைத்தலைமை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு ஒழுக்கத்தோடு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது பறவைகள் இருக்கிறாங்க, ஜின்னினம் இருக்குது, மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்கமைப்பில் இருக்குது, ஒரு டிசிப்ளினோடு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு தலைமை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த டிசிப்ளினோட பயணிக்கணும் அப்படிங்கிறது தான். தொலைநோக்கு சிந்தனை வேணும், ஒரு நுண்ணிய அறிவு வேணும், இரக்க குணம் வேணும். முக்கியமாக அதுதான், இரக்க குணம் வேணும். அப்போ இரக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தலைவருக்கு இரக்கம்னா கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கான அது பயன் இருக்கும். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. அதை சொல்லி காமிக்கிறான். நன்றி உணர்வு முக்கியம். இறைவனுக்கு வந்து அந்த நன்றி செலுத்தியவர்களாகவே இருந்தாங்க. அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் கொடுத்தான் அல்லாஹ். அப்போ அந்த ஆட்சி அதிகாரத்தை சொல்லும்போது அவங்களும் நன்றி உணர்வோடு இருந்தாங்களா, அல்லாஹ்வுக்கு வந்து நன்றி செலுத்தியவர்களாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களோட சின்ன வயசுலேருந்து ஒரு காலகட்டத்திலும் கடுமையான சோதனைகளுக்கு உண்டாகி இறைவனால் காப்பாற்றப்பட்டு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் கிடைச்சிச்சு. அப்போது தொலைநோக்கு சிந்தனையோடு இருந்து அவங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கிற சமயத்தில் கசானாவோட பொறுப்பு ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. அது எடுக்கிற சமயத்தில் கடுமையான பஞ்சம் இருக்கிற சமயம். அப்போது அந்த தொலைநோக்கு சிந்தனையோடு அவங்க செயல்பட்டு அந்த மக்களை வந்து அந்த விசுரோட மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டார்கள். இறைவனால் அந்த அருள் அவங்களுக்கு கிடச்சிச்சு. அப்போது இறைவனுக்கு அவங்க நன்றி செலுத்தினார்கள். அதனால தான் அந்த தலைமையில் உள்ளவங்க அதை நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அது மாதிரி சின்ன நமக்கு கீழே உள்ளவங்க எப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த இதை வந்து நம்ம வந்து அந்த இரக்க குணத்தோடு நம்ம செயல்படும். அதுமாதிரி விட்டு கொடுக்கணும். தலைவர்கள் வந்து விட்டு கொடுத்தவர்களாக போகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர்களுக்குள்ள சின்ன ஒரு 4-5 இதை நான் சொல்லி முடிக்கிறேன்னா, நுண்ணிய அறிவு இருக்கணும், தொலைநோக்கு பார்வை இருக்கணும், வகிக்கும் பதவி வந்து இது வந்து அமானிதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும், கருணை இருக்கணும். எளியவர்கள் மேலே நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட உள்ளது கருணை இருக்கணும். இந்த வெற்றி எல்லாம் இறைவன்டேந்து வந்துச்சு அப்படிங்கிறது முக்கியமாக நினைக்கும். வெற்றிகள் அடைஞ்சு வர்ற சமயத்தில் இறைவன்டேந்து வந்துச்சுன்னு சொல்லிடும். நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றுகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெற்றி இப்போ வந்து காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போர்கள் எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவை பொறுப்பெடுத்தவொடனே முதல் வேலை செய்கிறத அவங்க பிள்ளோட போஸ்ட்லேருந்து தூக்குறாங்க. ஏன்? அந்த தலைகணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ அந்த தலைகணம் இல்லாமல் இருக்குது. அந்த வெற்றி வந்து இறைவன் படத்துலேருந்து வந்து, ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே ஏற்றுக்கிட்டு தலைமை புதுசாக கொடுக்கக்கூடிய தலைமைகிட்ட அவங்க பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு தலைவருக்கான ஒரு பண்பு. அதே மாதிரி அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இது பண்ணணும், நம்ம கரெக்ட் பண்ணி விட்டுட்டு போகணும். இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலைகளில் இப்போ நம்ம ஒரு பொறுப்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி அந்த பொறுப்பை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போனாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பு இருந்துச்சு, அதை வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதை அவங்க வழி நடத்தி கொண்டு போனாங்க. அந்த மாதிரி அந்த பொறுப்புகள் இருக்கணும். அது மாதிரி டிசிப்ளின் இருக்கணும், இறைவன்ட்ட நன்றி உணர்வோடு இருக்கணும். இது இறைவன் புறத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைக்கணும். ஹாதா மின் ஃபதுலி ரப்பி அப்படிங்கிறது மாதிரி நினைக்கணும். ஆழ்ந்த அறிவு, தொலைநோக்கு பார்வையோடு நடந்துக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட வாழ்க்கையிலேருந்து நமக்கு படிப்பினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளோட தலைவர் அவங்க தான், நம்மளோட முன்மாதிரி தலைவர் அவங்க தான். அவங்களோட ஹிஜ்ரத் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹிஜ்ரத், முதல் ஹிஜ்ரத்து மக்காவோட இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க, கடுமையான சோதனைகளோடு இருக்கிறாங்க. அவங்க எத்தியோப்பியாவுக்கு நஜாஷி மன்னர்கிட்ட ஒரு குழு அனுப்பிச்சி விட்றாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு மாற்று மத ஒரு கிறிஸ்துவ மன்னர் அவர். இங்கே இருக்கிற மக்கள் கடுமையான வேதனைகளையும் கடுமையான சோதனைகளையும் இருக்கிறாங்க, மக்கள் காஃபிர்களால் துன்புறுத்தப்படுறாங்க. அவங்கள ஃபுல்லாகவே நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி, அது தொலைநோக்கு பார்வை. அங்கே போயிட்டு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னா 2 விஷயம் இல்லை, தாவாவும் இருக்குது, பாதுகாப்பும் இருந்துச்சு. அல்லாஹ் கொடுத்தான், அவங்க சொன்னதை வச்சு கொடுத்தான் மாதிரி. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மக்கால இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், முதல் அம்பாசிடர் யாருன்னு சொன்னால் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சின்ன இளம் வயது வாலிபர் அவர் மிக உயர்ந்த வசதியான வீட்டுக்காரர். அவர் நல்ல உயர்ந்த துணிமணிகள் அணிஞ்சுக்கிட்டு விலை உயர்ந்த அந்த அந்த வாசனை திரவியங்கள் அவர் ஒரு பக்கத்தில் வீதியில் வந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கத்து வீதியில் வந்து அந்த வாசனை திரவியம் வாசனை வருமா, அந்த அளவுக்கு இருந்தவர். ரசூலுல்லாவோட பையத் பண்ணி இஸ்லாத்துக்கு வந்து மிக கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அப்போது அவங்கள்ட்ட இருக்கிற அறிவை பயன்படுத்திக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. மதீனாவுக்கு யார்கிட்ட போய் சந்திக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க, அவுஸ் ஹஜ்ரத் கூட்டத்தை சந்திக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அந்த தலைவர்களை போய் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போயிட்டு 2 பேரையும் நீங்கள் சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சந்திக்கிறாங்க, தாவா பண்ணுறாங்க.
அந்த மக்கள் முழுமையாக மதீனாவில் உள்ள மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. யோசிச்சு பாருங்க, தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தம் நமக்கு தெரியும், இந்த ரமலான் மாசத்துல நடந்தது. அதிகமான யுத்தங்கள் நடந்தது எல்லாம் ரமலான் மாசத்துல தாங்க. அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, ரமலான்ல வந்து தாபானா போயிடுறோம் அப்படிங்கிறது மாதிரி. முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட அன்னைக்கு பேசிட்டு போது சொன்னார், கவர்மெண்ட் வந்து நீங்கள் எல்லாருக்கும் 5 மணிக்கு லீவுன்னு சொன்னால் நீங்கள் 4 மணிக்கு நீங்கள் போயிடலான்னு சொல்லி சொல்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு. எங்களுக்கு வேண்டாம் அந்த ஃபெசிலிட்டின்னு சொல்லி சொல்கிறார் அவர். எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு உம்மத்தில் வந்தவங்க, நாங்கள் பத்ரை சந்திச்சிருக்கோம், நாங்கள் மக்கா வெற்றியை சந்திச்சிருக்கோம். நாங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பலஸ்தீன் வெற்றி, அவங்க சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவங்க போனதும் அந்த டைம்லேயே வெற்றியை கண்டதும் ரமலானில் தான். கந்தக் யுத்தம் அதை பண்ணதும் ரமலானில் தான். தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை வெற்றி கொண்டதும் ரமலானில் தான். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய போர்கள். சகாபால் பாரசீக போர், ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போயிட்டு அந்த வெற்றி கொள்றாங்க, ரமலானில் தான் வெற்றி கொள்ளப்படுது. அப்போது நம்ம இந்த ரமலான் நம்ம எப்படி பயன்படுத்தணும்? ரமலான் போகிறாங்க, முதல் உம்ராக்கு போகிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரோட போகிறாங்க. அப்போ மக்கத்து காஃபிர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு தாபானான கூட்டம் வருது, நோன்பு வச்சுக்கிட்டு வர்றாங்களாம், அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கொக்கரிச்சுக்கிட்டு அந்த சுற்றி இருந்த காபாவை சுற்றி இருந்த மலைகள் ஏறி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுதான் ஆழ்ந்த அறிவு பாருங்க, தன்னுடைய தோழர்களுக்கு தவாஃபில் முதல் 3 தவாஃபில் நீங்கள் உங்களோட தோல் பூச்சத்தை ஓப்பனில் வைங்க அப்படிங்கிறாங்க. வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வீர நடை நெஞ்ச நிமித்தி நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. ரமல்னு சொல்லிட்டு அந்த அந்த ஓட்டமும் நடைமான அந்த இது காமிங்க அப்படின்னு சொல்லி தோழர்களுக்கு சொல்கிறாங்க. யோசனை பண்ணி பாருங்க, ஆச்சரியப்பட்டு போகிறாங்க அந்த மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகள். அவங்க இந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஆழ்ந்த அறிவு, தொலைநோக்கு சிந்தனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுதைபியா உடன்படிக்கை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து வர்றாங்க, மக்கத்து காஃபிர்களோட உடன்படிக்கை பண்ணுறாங்க. எல்லாமே வந்து நமக்கு வந்து லூஸ் ஆகிறது மாதிரி, விட்டு கொடுக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ரசூல் தானான்னு சொல்கிற அளவுக்கு விட்டு கொடுக்குறாங்க. விட்டு கொடுத்தது கடைசியில் என்ன, அது வெற்றின்னு சொல்லி காமிக்கிறான். ஃபத்தஹில் எல்லாம் வெற்றின்னு சொல்லி காமிக்கிறான். அது முடிக்கும் போது அவங்க மனைவியிட்ட மஷூரா பண்ணுறாங்க. மஷூரா பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முடிய எடுத்துட்டு குர்பான் கொடுத்து வந்துருங்க, தோழர்கள் உங்க கூட வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. தோழர்கள் அது மாதிரியே வர்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பத்ர் யுத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு இடத்துல டென்ட் போகிறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் இது இரவன் புறத்துலேருந்து வகியா, இல்லை நீங்கள் முடிவு எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் தான் முடிவு எடுத்தேன்னு சொல்லி சொல்லும்போது, இங்கே வேண்டாம் இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணி இருக்கிற பக்கத்தில் ஒரு டென்ட் போடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறாங்க. அதை அப்போ அந்த மஷூராவோட அடிப்படையில் எல்லா தேவைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பத்ர் யுத்தம் முடியுது, பிணை கைதிகள் பிடிக்கப்படுறாங்க. அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு மஷூரா அடிப்படையில் முடிவு பண்ணுறாங்க. ஒரு சாரார் சொல்கிறாங்க பிணை வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மென்மையான சகாபாக்கள் என்ன சொல்கிறாங்க, பிணை வாங்கிட்டு விட்டுருவாங்க ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு போன்ற தோழர்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்க உயிரோடு இருந்தால் நம்ம வந்து போயிருந்தோம், இஸ்லாமே அழிஞ்சிருக்குமே, அப்போது அவங்கள வந்து நம்ம முடிச்சுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அந்த மஷூராவோட அடிப்படை பெரும்பான்மையின் அடிப்படையில் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிட்டு ஈடு வாங்கிக்கிட்டு அவங்கள விடுறாங்க. ஈடு எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொருள் ஈடும் வாங்கிக்கிறாங்க, பொருள் இல்லாதவங்கள்ட்ட கல்வியை வாங்கிக்கிறாங்க. மக்கத்து காஃபிர்கள்ட்ட என்ன இஸ்லாமிய கல்வியாக இருந்துச்சு, உலக கல்வி தான் இருந்துச்சு. அப்போது அந்த கல்வியை வாங்கிட்டு எங்கள் சகாபாக்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை விடுதல் பண்ணுறாங்க. அப்போது கல்வியில் நம்ம கவனம் செலுத்தணும். இக்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வசனம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஓதுவீராக அப்படின்னா படிப்பீராக, எல்லாமே சிந்திங்கன்னு சொல்லிட்டே இருக்கான் அல்லாஹ். அப்போது இறையச்சத்தோட நம்ம அந்த உணர்வோட நம்ம செயல்பட்டதா நமக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் கருணையாளன், மிகப்பெரிய கருணையாளன். இது வந்து பெரிய பயிற்சி கூடம் இது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உஹத் யுத்தத்தில் வந்து யோசிச்சு சொல்கிறாங்க, இந்த இடத்துல நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு மலைக்கு சொல்லிட்டு நீங்கள் இறங்காதீங்கன்னு சகாபாட்ட சொல்கிறாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் அந்த சகாபாக்கள் வந்து கனிமத்துக்கு ஆசைப்பட்டு இறங்கிடுறாங்க. ஒரு தோல்வி, சிறிய தோல்வியில் 70 சகாபாக்கள் தாறுமாற கொல்லப்படுறாங்க. அதில் தான் அந்த முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற 70 சகாபாக்கள், பெரிய பெரிய சகாபாக்கள் தாறுமாற வெட்டி கொல்லப்படுறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒவ்வொரு விஷயம் இது மாதிரியே ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் நமக்கு வந்து நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்குது. அந்த படிப்பினைகளை எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் இந்த ரமலானோட படிப்பினை. இந்த ஒரு மாதம் முடிஞ்ச படிப்பினையை நம்ம திருப்பி இப்போ தாபா செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தாபாவை ஏற்றுக்கிட்டா எப்படி தெரியும், ரமலான் முடிஞ்ச அடுத்த நாள் நம்ம எல்லாரும் சுபூல நம்ம நிற்கணும். இதே மாதிரி நின்னோம்னா தான் அந்த தாபாவை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி அர்த்தம். அப்போது ரமலான் மட்டும்தான் நம்ம வருவோம், தஹஜ்ஜத்தை நம்ம தொழுவோம், கீழ்வானத்துக்கு வந்து கேட்குறேன்னு சொல்லி சொல்கிறான், அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறான், மன்னிக்கிறதுல பெருமைப்படும். அல்லாஹ் என்னக்கு அஃபுன் துஹிபுல் அஃபு சொல்லி திருப்பி சொல்கிறான், மன்னிக்கிறத விரும்புகிறேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிற விஷயம். நம்ம அதை ஏற்றுக்கிட்டோமா அப்படிங்கிறது. 2 வரலாற்று சம்பவங்களை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தலைமையில் ஒரு போர் ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ அவங்க தோழர்கள் எல்லாம் போகிறாங்க. அந்த போருக்கு வழி நடத்தி அவங்க கொண்டு போகிறாங்க. மிகப்பெரிய சஹாபி அவங்க.
அவங்க கூட சேர்ந்து முரளிலாம் போகிறாங்க, பெரிய பெரிய சகாபாக்கள் பின்னாடி போகிறாங்க. ஏன்னா ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 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 அமீரை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அமீருக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செயல். அவங்க போகிறாங்க, ஒரு இடத்துல படைப்பிரிவு போய் தங்குது. அந்த தங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா கடுமையான குளிர், உங்களுக்கு தெரியும், பாலைவன குளிர்லாம் உங்களுக்கு தெரியும், மைனஸில் இருக்கும் சமயத்தில். அப்போ அந்த சகாபாக்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, நெருப்பு மூட்டிக்கணும்னு சொல்லிட்டு அமீர்கிட்ட கேட்குறாங்க. அமீர் நெருப்பு மூட்ட வேண்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கோபம் வந்துடுது இவங்களுக்கு. நம்ம இறக்குற தருவாயில் நம்ம இருக்கிறோம், இவ்வளோ குரல் நடுக்குது, நீங்கள் வந்து நெருப்பு மூட்ட வேண்டாமேன்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அமீர் சொல்லிட்டா சொல்லியிருந்தான், சமீனா தகுனா தான். ஆனால் நம்ம சமீனா மட்டும்தான் வச்சுருக்கோம், தகுனா இல்லை, கேட்டுக்கிறோம், அவ்வளோதான், கட்டுப்படுறது கிடையாது. அப்போ அன்றைக்கி வந்து சகாபாக்கள் கட்டுப்பட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எழுந்திரிச்சு சுபு தொழுறாங்க. சுபு தொழுற சமயத்தில் அவங்க குளிப்பு கடமையான நிலைமையில் இருக்கிறாங்க. தைமம் செஞ்சுட்டு தொழு வைக்கிறாங்க. அதுவும் அந்த சகாபாக்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்தது போர், அடுத்த நாள் போர் நடக்குது. போரில் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்தான் முஸ்லீம்களுக்கு. போர் முடிஞ்சு அந்த கோபம் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது, அந்த தலைவர் மேலே கோபம் இருந்துகிட்டே இருக்குது. மதீனாவில் வந்துட்டு பள்ளியில் ரசூலுல்லாவோட பள்ளியில் உட்காந்துருக்குறாங்க சபையில். அப்போது எல்லாரோட முகத்திலையும் அந்த கோபம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது சொல்கிறாங்க, இவங்க எங்களை வந்து நெருப்பு மூட்டை விடாமல் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது அந்த வெற்றியில் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள துரத்திட்டு ஓடுற சமயத்தில் துரத்தாதீங்கன்ட்டாங்க, எதிரிகளை துரத்தாதீங்க, விட்டுருங்க, அவங்க போயிட்டு போகுது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 சம்பவங்களையும் ரசூலாட்ட சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, முர்புன் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன இது மாதிரி நடந்ததா முறை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ரசூலல்லாஹ், நாங்கள் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், எதிரிகளை நெருங்கிட்டோம். அப்போ நான் நெருப்பு மூட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எதிரிகளை எங்களை கண்காணிக்கிறதுக்கு சுலபமாக போயிடும், நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் என்ன எதுவும் கண்காணிக்க சுலபம் போயிடும், அதை தவிர்க்கிறதுக்கு நான் வந்து நெருப்பு மூட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் குளிப்பு கடையாக ஒரு இடத்துல நீங்கள் தொழு வச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு. இப்போ சொல்கிறாங்க, நான் குளிச்சா நான் இறந்துருவோணும்னு நான் நினச்சேன். குர்ஆன் வசனத்தை அந்த ஒரு வசனத்தை சொல்லி காமிக்கிறாங்க. உங்களை நீங்கள் வருத்திக்க வேண்டாம்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அதையும் அங்கீகரிக்காங்க ரசூலுல்லாஹ். சரி, அவங்க போகும்போது அவங்க துரத்தணும்னு ஏன் வேண்டாம்னு சொல்லும்போது அந்த உஹதை சொல்லி காமிக்கிறாங்க. உஹது யுத்தத்தில் இந்த மாதிரி வந்த சூழ்நிலையில் தான் பின்னாடி நம்ம சகாபாக்கள், என்னோட ஒரு சஹாபி இறந்தாலும் அது எனக்கு பெரிய இழப்பு, அதனால தான் நான் போக வேண்டாம்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறாங்க. ஸோ ஒரு தலைமை பண்புக்கு கட்டுப்பட்டு அந்த தலைவரும் என்ன நினைக்கிறாரு, நம்மளோட ஒரு சோல்ஜர் கூட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதே தான் அடுத்து சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி மிகப்பெரிய ஒரு திட்டமிட்டு வந்த சாதாரண ஒரு ஏழை விவசாயியாக இருந்து ஒரு சோல்ஜராக இருந்து அந்த ரெஜிமெண்ட்டுக்கு அவங்க சீஃப் ஆகி அந்த நாட்டுக்கு மன்னர் ஆகிறாங்க. அவங்க திட்டமிடுறாங்க, அனைவரையும் ஒருங்கிணைக்கிறாங்க எல்லாத்தையும். அடுத்தது கல்வியை கொடுக்குறாங்க. பாருங்கள், கல்வி எவ்வளோ பெரிய முக்கியங்கிறத பாருங்கள். அடுத்தது ஆயுதங்கள் தயார் பண்ணுறாங்க. ஒரு அரசு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆயுதங்கள் தயார் பண்ணுறாங்க. ஏன்னா யாரோட போரிடணுமா அவங்களோட திட்டம், ரோமோட போரிடணுங்கிறது அவங்களோட திட்டம். ரோம் மிகப்பெரிய வல்லரசு. அப்போ பைத்துல் முகத்தஸை மீட்கணும், நோக்கம் அதுதான், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அதோட நோக்கம். ஸோ அந்த வகையில் அவங்க அதை பயணித்தாங்க, மக்களை ஒருங்கிணைச்சாங்க, கல்வியை கொடுத்தாங்க, ஆயுதங்கள் பண்ணினாங்க, மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சாங்க. அந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற சூழல், இன்னைக்கு இருக்கிற சூழல் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், டைம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன செய்தியோட சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஈரான் வந்து போர் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாடம் மட்டும் நம்ம எடுக்கணும். அன்றைக்கே நமக்கு வந்துருச்சு, ஹவாரிசுகள் இருந்தாங்க, முத்தசிலாக்கள் இருந்தாங்க, ஷியாக்கள் இருந்தாங்க. அந்த டாபிக் முடிஞ்சு போச்சு. நம்ம அவங்களாம் ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்கலையா அதில் உள்ள நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் எதிரிக்கு எதிரி நண்பன், அவ்வளோதான். நமக்கு இன்னைக்கு யூத நசராணிகள் நமக்கு வந்து பாலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு, கசா, வெஸ்ட் பேங்க் முஸ்லீம்களுக்கு அவ்வளோ கொடுமைகள், லட்சக்கணக்கான குழந்தைகளையும் பெண்களையும் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஆபத் பாந்தவனா யாராவது ஒரு ஆள் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது கொமேனி மட்டும் வர்றாரு அங்கேருந்து. ஏன்னா இருக்கிற முஸ்லீம் நாடுகளால் செய்ய முடியல. அவங்கள 40-50 வருஷமாக அவங்க திட்டமிடல் இல்லை, அவங்கள்ட்ட தொலைநோக்கு பார்வை இல்லை. இவங்க செஞ்சாங்க. அவங்க யார் என்னங்கிறத வச்சுருவோம் நம்ம. அந்த பக்கத்தில் ஷியாக்கள் வேண்டாம் நமக்கு, அவங்க இஸ்லாமியர்களா இல்லையா அதுக்கு போக வேண்டாம் நம்ம. ஆனால் அவங்க செஞ்ச 40 வருஷத்தோட அவங்கள பலன் இன்னைக்கு வந்து பாருங்கள். அமெரிக்கா யூதர்கள் சொல்ல இஸ்ரேல் வந்து பயப்படுறான் அவங்களுக்கு முன்னாடி. மண்டிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு மண்டிடுற கண்டிஷனில் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி போய் அது மாதிரி ஒரு திட்டமிடல் இருக்கணும் ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லும்போது திட்டமிடலோடு நம்ம பணியாற்றணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுவோம் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது பயிற்சி கூடம். நமக்கு இஸ்லாம் வந்து நமக்கு பயிற்சியை சொல்லித்தருது. தொழுகைன்ற பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்கா. நமக்கு 5 வேளை தொழுகைங்கிறது 10 நிமிஷம் நம்ம தொழுகிறோம்னாலும் 50 நிமிஷம்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் அந்த தொழுகையை நம்ம நிறைவேற்றணும். தஹஜ்ஜத் தொழுகையில் வந்து நம்ம கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எந்திரிச்சு தொழுகிறதுக்கு அதோட சுபு தொழுவுங்க. தூங்கி எந்திரிச்சோன்னா இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்ம. அப்போது நம்ம நன்றியுடைய அடியானா நம்ம இருக்க வேணாம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்க பாருங்க நேற்று. ஏன்னா அவங்களோட தொழுகையை பற்றி சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அந்த அழகை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படி கால் வீங்கி வெடிச்சு ரத்தம் வர்றது, அந்த அளவுக்கு அவங்க நின்று சொல்கிறாங்க, நான் நன்றியுடைய அடியானாக இருக்க வேண்டாமா? நம்மளாம் ஏமாத்துறோம். யோசிச்சு பாருங்க,
நன்றியோடு நம்ம நடத்துக்கணும், இறைவன்ட்டு நன்றியோடு நம்ம நடந்துக்கணும், நல்ல ஒரு இஸ்லாமியர்களாக வாழணும், ஒற்றுமையோடு இருக்கணும், சிந்தித்து செயல்படணும், அறிவை பயன்படுத்தணும், அறிவு தளத்தில் நம்ம பிள்ளைங்களை பயணிக்க சொல்லணும், ஆராய்ச்சி கல்வி வரையும் நீங்கள் போகணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தணும். அதுக்கு அதுவாச்சும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கும் அல்ஹைரா, வரக்கல்லா ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.